வணக்கம். வசியின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு 3ஆம் பாகம். ஆற்றங்கரையில். குந்தவியின் முகத்தில் தோன்றிய மாறுதலை மகேந்திரன் கவனித்தான். என்ன தங்காய், என்ன என்றான். தனித்து வந்த குதிரையை விரித்து நோக்கிய வண்ணம் இருந்தாள் குந்தவி. அவள் வாயிலிருந்து வார்த்தை ஒன்றும் வரவில்லை. இதை கவனித்த மகேந்திரன், தங்காய், அதோ வருகிறது குதிரைத்தானே, புலி சிங்கம் அல்லவே, எதற்காக இப்படி பயப்படுகிறாய் என்று கேட்டான். குந்தவிக்கு ரோஷம் பிறந்தது, பேச்சும் வந்தது. புலி சிங்கமாயிருந்தால் தான் என்ன அண்ணா, நீ பக்கத்துல இருக்கும்போது என்றாள். பின் ஏன் இப்படி வெறித்து பார்க்கிறாய், பேய் பிசாசுகளை கண்டதை போல? அண்ணா, அந்த குதிரை யாருடைய குதிரை தெரியுமா? தெரியாது. யாருடையது? அப்பாவினுடையது. என்ன? ஆமாம், இதே மாதிரி உயர்ச்சாதி குதிரைகள் 2 அப்பாவிடம் இருக்கின்றன. இது புஷ்பகம், இன்னொன்று பாரிஜாதம். அப்படியா? இது எப்படி இங்கே தெரியட்டு ஓடி வருகிறது? அப்பாவிடம்தான் நாம் காஞ்சில் விடைபெற்றுக் கொண்டு கிளம்பினமே, அவர் இந்த குதிரையில் வந்திருக்க முடியாது. செண்பகத்தீவின் ரத்ன வியாபாரிக்கு அப்பா தம் குதிரையை கொடுத்ததாக சொன்னார். ஓஹோ, இதற்குள் குதிரை மிகவும் நெருங்கி வந்து விட்டது. மகேந்திரன் கட்டளைப்படி உடன் வந்த வீரர்களில் ஒருவன் குதிரையை பிடித்துக் கொண்டான். அதை தன் அருகில் வரும்படி குந்தவி கூறி அதன் முதுகை தடவி கொடுத்தாள். குதிரை உடம்பை சிலித்துக் கொண்டு கனைத்தது. பிறகு அக்குதிரையையும் பிரயாண கோஷ்டியோடு கொண்டு போனார்கள். அண்ணா, அந்த ரத்ன வியாபாரிக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று குந்தவி மிக்க கவலையோடு கேட்டாள். ரத்ன வியாபாரியை விக்கிரமன் என்பதாக குந்தவி சந்தேகிக்கிறாள் என்னும் விஷயம் மகேந்திரனுக்கு தெரியாது. ஆகையால் அவன் அலட்சியமாக, பல்லவ சக்கரவர்த்தியை சுமந்த குதிரை கேவலம் ஒரு வியாபாரியை சுமக்குமா, எங்கேயாவது கீழே தள்ளி குழியும் பறித்து விட்டு வந்திருக்கும் என்று சிரித்தான். குந்தவியின் உள்ளம் துடித்தது. ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு எல்லாம் ஒரு ஆறுதலான எண்ணமும் உண்டாயிற்று. உண்மையிலே இந்த குதிரை அவனை தள்ளிவிட்டு வந்திருக்குமானால் அவன் சோழ ராஜகுமாரனாக இருக்க மாட்டான், சாதாரண வர்த்தகனாகத்தான் இருப்பான். ஆனால் அந்த ரத்ன வியாபாரியின் தீரத்தை பற்றியும் போத்திரமையை பற்றியும் அப்பா ரொம்ப சொன்னாரே. ஐயோ, அவனுக்கு என்ன நேர்ந்திருக்கும்? இவ்வளவு அறிவுள்ள பிராணியான குதிரைக்கு பகவான் பேசும் சக்தி மட்டும் கொடுக்காமல் போய்விட்டாரே. அந்த சக்தி இருந்திருந்தால் ரத்ன வியாபாரிக்கு என்ன நேர்ந்தது என்ற ரகசியத்தை அது வெளிப்படுத்தும் அல்லவா? புஷ்பகத்துக்கு பேசும் சக்தி திடீரென்று ஒரு அற்புதத்தினால் வந்துவிடாதா என்று ஆசைப்பட்டவளைப் போல் குந்தவி அதன் முதுகை அடிக்கடி தடவி கொண்டு வந்தாள். இப்படி பிரயாணம் நடந்து கொண்டிருக்கையில் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சுற்று புற்று காட்சிகளை தோற்றத்தில் ஒரு மாறுதல் காணப்பட்டது. தரை ஈரமாக இருந்தது. ஆங்காங்கே பள்ளமான இடங்களில் நீர் தேங்கி இருந்தது. மரங்கள் பளிச்சென்று இருந்தன. காற்றும் குளிர்ந்து வந்தது. தங்காய், நேற்று இங்கெல்லாம் பெருமழை பெய்திருக்கிறது, காஞ்சியில் ஒரு துளி கூட விழவில்லையே என்றான் மகேந்திரன். அதை பற்றியே தான் குந்தவியும் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஒருவாறு அவளுக்கு உண்மை புலப்பட ஆரம்பித்தது. நேற்று மாலை திடீரென்று இந்த பக்கத்தில் பெரும் புயலும் மழையும் அடித்திருக்கிறது. அதில் புஷ்பகமும் ரத்ன வியாபாரியும் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குதிரை எப்படியோ தப்பி பிழைத்து வந்திருக்கிறது. ரத்ன வியாபாரி, ஐயோ பாவம், அவனுக்கு என்ன நேர்ந்தது என்பது வழியில் எங்காவது தெரிய வருமா? விபத்து நடந்த இடத்தை புஷ்பகம் காட்டுமா? ஒருவேளை உயிர் போன அவனுடைய உடலை காணும்படியாக நேருமோ? சிவசிவா, அதை சகிக்க முடியாத நினைப்பினால் குந்தவி கண்களை மூடிக்கொண்டாள். இவ்விதம் ஈரமான பிரதேசங்கள் வழியாக அரை காத தூரம் போன பிறகு சூரியன் அஸ்தமிக்க ஒரு நாழிகை பொழுது இருக்கும் சமயத்தில் காட்டாற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். நேற்று மாலை அந்த காட்டார் அளித்த காட்சிக்கு இப்போதைய காட்சி நேர்மாறாக இருந்தது. நேற்று அங்கே ஊழிக்காலத்து மகா பிரளயத்தை போல் கண்ணு கெட்டிய தூரம் ஒரே ஜலப்பிரவாகமாக பிரம்மாண்டமான சுழல்களுடனும் ஹோ என்ற பேரிரட்சியுடனும் அலைமோதி கொண்டு போன வெள்ளம் பார்க்க பீதிகரமான காட்சி அளித்தது. இன்று அதே பிரதேசம் பிரளயத்துக்கு பிறகு ஏற்படும் புது உலக சிருஷ்டியில் நவமோகனத்தை பெற்றிருந்தது. காட்டாற்றின் மத்தியில் முழங்கால் அளவு ஜலம் சலசலவென்ற சத்தத்துடன் போய்கொண்டிருந்தது. அஸ்தமன சூரியனின் பொற்கிரணங்கள் பசுமரக் கிளைகளின் வழியாக வந்து ஓடும் ஜலத்தில் தவழ்ந்து விளையாடி வர்ண ஜாலங்களை காட்டின.
நதிக்கரை பறவைகள் மதுரகானம் செய்து கொண்டு மரங்களில் உள்ள கூடுகளை நோக்கி வந்தன. அழகும் அமைதியும் ஆனந்தமும் அங்கே குடிக்கொண்டிருந்தன. ஆனால் குந்தவியின் உள்ளத்திலோ நேற்று அங்கே அடித்த புயலும் மழையும் இப்போது குமுறி கொண்டிருந்தன. நேற்று அந்த காட்டாற்றில் பெருவெள்ளம் பெருகியிருக்க வேண்டும் என்று அவள் தெரிந்து கொண்டாள். நதிக்கரை மரங்களின் அடிமரத்தில் தண்ணீர் பிரவாகத்தின் புது அடையாளம் நன்றாக பதிந்திருந்தது. தாழ்ந்த கிளைகளின் வெள்ளத்தில் வந்த வைக்கோல் முதலியவை சிக்கிக் கொண்டிருந்தன. காட்டாற்று வெள்ளமாதலால் மலமளவென்று பெருகியிருக்க வேண்டும். ரத்தன வியாபாரியின் கதியை ஒருவாறு குந்தவி இப்போது ஊகித்தாள். காட்டாற்று வெள்ளத்தின் சக்தியை அறியாமல் அவன் நதியில் இறங்கியிருப்பான், அல்லது அவன் இறங்கிய பிறகு பிரவாகம் திடீரென்று பெருகியிருக்கும். குதிரை எப்படியோ தப்பி கரையேறியது. பாவம், அது வெகு நேரம் கரையிலே ரத்ன வியாபாரியை எதிர்பார்த்து காத்திருக்கும். அவன் கரைக்கு வராமல் போகவே காஞ்சியை நோக்கி கிளம்பி இருக்கிறது. ரத்ன வியாபாரி ஐயோ, பிரவாகத்துக்கு இரையாகி இருக்க வேண்டும். அடடா, தாயாரை பார்ப்பதற்காக அவசரமாக உறையூருக்கு போவதாக சக்கரவர்த்தியிடம் சொன்னானாமே, அவனுக்கு இந்த கதியா நேர வேண்டும்? இப்படி குந்தவை எண்ணமிட்டுக் கொண்டிருக்கிறேன். பல்லக்கு நீரோட்டத்தில் அருகில் வந்தது. எல்லோரும் ஜலத்தில் இறங்கினார்கள். ஆனால் புஷ்பகம் மட்டும் நீரில் இறங்க தயங்கிற்று. நதிக்கரைக்கு வந்ததிலிருந்தே அதனுடைய தயக்கம் அதிகமாக இருந்ததை எல்லோரும் கவனித்தார்கள். அதை பிடித்து வந்த போர் வீரன் நீரோட்டத்தில் இறங்கும்படியாக அதை பலவந்தப்படுத்தினான். குதிரையும் இறங்கிற்று. அவ்வளவுதான். உடனே அது ஒரு திமிரிக்கொண்டு போர் வீரனுடைய பிடியில் இருந்து விடுவித்துக் கொண்டது. வந்த கரையை நோக்கி திரும்பி ஒரே காய்ச்சலாக பாய்ந்து ஓடியது. கரையை அடைந்ததும் அது நிற்கவில்லை. வேகம் இன்னும் அதிகமாயிற்று. வில்லில் இருந்து கிளம்பிய ராமபாணம் என்பார்களே, அது மாதிரி 4 கால் பாய்ச்சலில் பறந்து ஓடி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கையிலே காஞ்சி செல்லும் சாலையில் கண்ணு கெட்டாத தூரம் வரையில் சென்று மறைந்தது. புஷ்பகம் என்று அப்பா பெயர் வைத்தது சரிதான், தரையில் அதன் கால்கள் தொட்டதாகவே தெரியவில்லையே என்றான் மகேந்திரன். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.